ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நாட்டட் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டட் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக நான் லாக் ஸ்டிச் போடுறேன். அடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அதுக்குள்ளே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். குட்டியாக போடுற செயின் ஸ்டிச்சை நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லை ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் லாங்காக செயின் ஸ்டிச் போடுறேன். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இதை பார்க்குறதுக்கு அப்படியே செயின்குள்ளே நாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு நாட்டட் செயின் ஸ்டிச். இது பார்த்திங்கன்னா ஸ்டெம்முக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் அவுட்லைனுக்குலாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நாட்டட் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நம்ம சில்க் த்ரெட்லேயும் போடலாம். அது எப்படி போடுறது அப்படின்றத நான் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் போடும்போது உங்களால் ஈஸியாக போட முடியும். நான் கேமரா தெரியணுன்றதுக்காக நீடில் கொஞ்சம் சாய்ச்சி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. நீடில் ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நான் போடுற வீடியோஸை ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பார்த்து அதையே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ் மட்டும் இல்லை, வெளியே இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி தர அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. வீடியோவில் நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் நாட்டட் செயின் ஸ்டிச் எப்படி போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். திருப்பி லாங்காக செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். ஆல்ரெடி பெருசாக லாங் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மாதிரி க்ரியேட் ஆகும். இதுதான் நாட்டட் செயின் ஸ்டிச். எந்த ஒரு ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்தாலும் அது ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் போட்டு பார்க்காம ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி நாட்டட் செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். 2 சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறேன். லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்க லாங் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட்டு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஆல்ரெடி போட்டிருக்கிற பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி லாங்காக செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அதுக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச். லாங்காக செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச். இதை பார்க்குறதுக்கு ஒரு நாட்டு மாதிரி வரும். ஆல்ரெடி நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இப்போ சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் எனக்கு சில்க் த்ரெட் போட முடியல, கட் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம நீடிலையும் த்ரெட்டையும் பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோன்னா நமக்கு கட் ஆகாது, ஈஸியாக போட முடியும். நீங்களுமே ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஸ்டெம் போடுறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.